வணக்கம், நான் உங்கள் மோகனா. 21/8/2025 வியாழக்கிழமை. தினத்தந்தி நகரம் செங்கல்பட்டு மாவட்ட செய்திகள். இங்க பாருங்க. நகரம் தாம்பரம் ஆகஸ்ட் 21 குப்பை கொட்ட வந்த லாரி தீப்பிடித்தது. அதுல எரிந்த காட்சி. தாம்பரம் அருகே குப்பைகளை கொட்ட வந்த லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு. தாம்பரம் அருகே குப்பைகளை கொட்ட வந்த லாரி தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி நகல்கேணி பகுதியில் ஏராளமான தோல் தொழிற்சாலைகள் உள்ளன. பல்வேறு நிறுவனங்களும் இங்கு செயல்பட்டு வருகிறது. இங்கிருந்து ரசாயன கழிவுகள், தோல் கழிவுகள், உணவு கழிவுகள், குப்பைகள் லாரிகள் மூலமாக தாம்பரம் அருகே திருநீர்மலை சர்வீஸ் சாலை பகுதியில் உள்ள புலிக்கோரடு அருகே சட்டவிரோதமாக இரவு நேரங்களில் கொட்டி வருகின்றனர். இதுபோல் கொட்டப்படும் ரசாயன கழிவுகளை இரவு நேரத்தில் தீ வைத்து கொளுத்திவிட்டு செல்கிறார்கள். இதனால் அந்த பகுதியில் கடுமையான புகை மூட்டம் ஏற்பட்டு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் வசிக்கும் பொதுமக்கள் கண் எரிச்சல், மூச்சு திணறல், கடும் அவதிப்பட்டு வருகிறார்கள். இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பலமுறை அப்பகுதி மக்கள் புகார் அளித்தும் சங்கர் நகர் போலீசார் கண்டு கொள்ளவில்லை எனவும் அந்த பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். இந்த நிலையில் நேற்று அதிகாலை அந்த பகுதியில் உள்ள குப்பைகளை தீப்பிடித்து எரிந்து கொண்டிருந்தது. அப்போது அங்கு லாரியில் ஏற்றி வரப்பட்ட குப்பைகளை கொட்டி கொண்டிருந்தனர். அப்போது லாரியின் டீசல் டேங்கில் இருந்து ஓட்டை வழியாக டீசல் வெளியேறி குப்பையில் எரிந்து கொண்டிருந்த தீயில் பட்டதால் லாரி தீப்பிடித்து எரிந்தது. தீ மளமளவென லாரி முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றி தகவல் அறிந்தும் தாம்பரம் தீயணைப்பு போலீஸ் நிலைய தீயணைப்பு வீரர்கள் லாரியில் இருந்த தீயை அணைத்து லாரி முற்றிலும் எரிந்து நாசமானது. மேலும் இது பற்றி போலீசார் விசாரித்து வருகிறார்கள். சுற்றுச்சூழலுக்கு கடும் பாதிப்பை ஏற்படுத்தி வரும் ரசாயன கழிவுகளை அந்த பகுதியில் கொட்டும் லாரிகளை போலீசார் கண்டுகொள்வது இல்லை எனவும் இந்த விவகாரத்தில் உயர் அதிகாரிகள் தலையிட்டு அந்த பகுதியில் ரசாயன குப்பைகளை கொட்டுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தி வருகின்றனர். அடுத்தது பாருங்க. சொத்து தகராறில் சென்னை ஆகஸ்ட் 21 சொத்து தகராறில் சித்தியை கொன்ற தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை. சென்னை ஆகஸ்ட் 21 சொத்து தகராறில் சித்தியை கொன்ற தொழிலாளிக்கு ஆயுள் தண்டனை விதித்து செங்கல்பட்டு கோர்ட் உத்தரவிட்டது. சென்னை அடுத்த திரிசூலம் கண்ணபிரான் கோவில் தெருவை சேர்ந்தவர் ஜீவானந்தன். வயது 40, கூலி தொழிலாளி. இவர் தந்தை மனுவேல். இவருக்கு 2 மனைவிகள். தனது சொத்துக்கள் அனைத்தையும் 2வது மனைவியான ஜெயந்திக்கு எழுதி கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த முதல் மனைவியின் மகனான ஜீவானந்தன் கடந்த 5/6/2012 ஜெயந்தி அறிவாளால் வெட்டி கொலை செய்தார். இந்த சம்பவம் தொடர்பாக பல்லாவரம் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஜீவானந்தனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு தொடர்பான விசாரணை செங்கல்பட்டு கூடுதல் அமர்வு கோர்ட்டில் நடைபெற்று வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி சரவணகுமார் குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் ஜீவானந்தனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கி உத்தரவிட்டார். இந்த நிலையில் அரசு தரப்பில் வக்கீல் வையாபுரி வாதாடினார். விவசாயிகள் செங்கல்பட்டு ஆகஸ்ட் 21 விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் நாளை நடைபெறுகிறது. செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் ஸ்னேகா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது: செங்கல்பட்டு கலெக்டர் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் கலெக்டர் ஸ்னேகா தலைமையில் காலை 10:30 மணி அளவில் நடைபெறுகிறது. மாவட்டத்தில் உள்ள அனைத்து வியாபாரிகளும் இக்கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வண்ணம் தகுந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. எனவே விவசாயிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு விவசாயம் தொடர்புடைய கோரிக்கைகளை மனுவாக அளித்து பயன்பெறலாம். வண்டலூர் ஆகஸ்ட் 21 கணவருடன் தனிமையில் இருக்கும் வீடியோ அனுப்பி பெண்ணிடம் பணம் கேட்டு மிரட்டிய வாலிபர். சென்னை பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்தவர் பிரகாஷ், வயது 27. இவர் ஊரப்பாக்கம் பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணின் வாட்ஸ்அப் எண்ணுக்கு வீடியோ ஒன்றை அனுப்பினார்.
அந்த வீடியோவில் இளம்பெண் அவரது கணவருடன் தனிமையில் இருக்கும் காட்சி பதிவாகியிருந்தது. அதிர்ச்சி அடைந்த பெண் தனது கணவரிடம் கூறினார். இதற்கிடையில் இந்த இளம்பெண்ணை தொடர்பு கொண்ட பிரகாஷ், நான் கேட்கும் பணத்தை தராவிட்டால் நீ கணவருடன் தனிமையில் இருக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் பரப்பி விடுவேன் என்று மிரட்டினார். இதுகுறித்து புகாரின் பேரில் கெலாம்பாக்கம் போலீசார் வழக்கு செய்து விசாரித்தனர். அரியலூர் மாவட்டத்தில் பதுங்கியிருந்த பிரகாஷை கைது செய்தனர். விசாரணையில் மற்றொரு பெண் மூலம் தனக்கு அந்த வீடியோ கிடைத்ததாக போலீசாரிடம் பிரகாஷ் கூறியுள்ளார். இது பற்றி போலீசார் மேலும் விசாரித்து வருகின்றனர். செங்கல்பட்டு ஆகஸ்ட் 21 இனப்பெருக்க காலத்தையொட்டி 6 மாதம் மூடப்பட்ட வட நெம்பெலி பாம்பு பண்ணை மீண்டும் திறப்பு. மாமல்லபுரம் அடுத்து கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள வடநெம்பேலி பகுதியில் தமிழக அரசின் தொழில் வணிகத்துறை சார்பில் கொடிய விஷமுள்ள பாம்புகளிடமிருந்து விஷம் எடுக்கும் பாம்பு பண்ணை செயல்பட்டு வருகிறது. பாம்பு இனப்பெருக்க காலத்தை முன்னிட்டு பாம்பு பிடிக்க தடை விதிக்கப்பட்டு கடந்த 6 மாதமாக இந்த பாம்பு பண்ணை மூடப்பட்டது. இந்நிலையில் 6 மாத தடை காலம் முடிந்து பாம்பு பண்ணை மீண்டும் திறக்கப்பட்டது. இதையடுத்து சுற்றுலா பயணிகள் கூட்டமாக வர தொடங்கி உள்ளனர். இத்துடன் இந்த தினத்தேந்தி செய்திகள் முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.